நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கான்ஸ்டபிள், இந்த எவிடன்ஸை பத்திரமா கவர்ல போட்டு வைங்க. ஓகே சார். உட்காருங்க. கான்ஸ்டபிள், அவங்கள கூட்டிட்டு போய் லாக்அப்ல வைங்க. சார், ஸ்டேஷனுக்கு வந்து பேசலாம்னு சொன்னீங்க. சரி, என்ன உங்க பிரச்சனை சொல்லுங்க. சார் இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றேன் சார், பாதிக்கப்பட்டது நாங்க தானே. அது வேற ஒன்றும் இல்லை சார். அவங்க அண்ணனும் என் பொண்ணும் ரொம்ப நாளாக தொடர்பில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைய காணல, இவங்க தான் மறைச்சி வச்சிருக்காங்க, அது இதுன்னு. வேற ஒன்றும் இல்லை சார். அவங்க கத்தி எடுத்து குத்த வந்தா நீங்க தான் பார்த்தீங்களே. சார், இவர் போய் சொல்றாரு. உண்மையிலே என் குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க. சார், நாங்க தான் அந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே செத்து போச்சு. அது அவங்களுக்கும் தெரியும், அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியும். செத்து போன குழந்தை எப்படி கடத்த முடியும்? கடத்திட்டான்னு சும்மா. இல்ல சார், இல்ல, என் குழந்தை உயிரோடு இருக்கு. என்னது? இவங்க போய் சொல்றாங்க. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார், காவிரியில ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அவங்கள வச்சுதான் என் குழந்தைய இவங்க கடத்திருக்காங்க. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக என் குழந்தைய கொல்ல பார்த்திருக்காங்க. எப்படியாவது சார், எப்படியாவது என் குழந்தைய இவங்க கிட்ட காப்பாத்துங்க சார். என் குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுங்க சார். இல்ல இன்ஸ்பெக்டர், இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, அவங்க சொல்றத நம்பாதீங்க, அதெல்லாம் போய். சரி சார், இவங்க சொன்ன மாதிரி காமினி தான் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொன்னாங்கன்னா இவங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. உங்ககிட்ட வந்து சொல்றதுக்காவது கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. ஏன் கூட்டிட்டு வரல கேளுங்க. கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. சொல்ல முடியாது சார். எப்படி சொல்ல முடியும்? சும்மா கற்பனையில காமினி கீமினா எப்படி சார்? அவங்க அண்ணங்கிட்ட இருந்து என் பொண்ணை பிரிக்கணும், அதுதான் அவங்க பிளான். அதுக்கு தான் பழி போடுறாங்க. இல்ல சார், சார் நான் சொல்றது உண்மை சார். சரிம்மா, செத்து போனதா சொல்ற உங்க குழந்தை உயிரோட இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க சொன்ன காமினிய ஏன் கூட்டிட்டு வரல சொல்லுங்கம்மா. அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி முன்விரோதம் காரணமா தான் இவங்களை கத்தி எடுத்து குத்துவேன் மிரட்டி இருக்கீங்க. சார், மிரட்டல் இல்ல சார், சாதாரண மிரட்டல் இல்ல, கொலை மிரட்டல். கத்தியை தூக்கிட்டு ஓங்கி குத்த வந்தாங்க. நல்ல டயத்துக்கு நீங்க வந்தீங்க. ஒரு செகண்ட் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க, அவ்வளவுதான். என் பொண்ணை நான் பார்த்திருக்கவே முடியாது சார். இல்ல சார், என் குழந்தைய கொடுங்கன்னு இவங்க கிட்ட தன்மையா தான் கேட்டேன். எப்போ? இவங்க தான் என் கோபத்தை தூண்டி விட்டு கத்தியை எடுக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. நான் அப்பவும் சரியா. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கான்ஸ்டபிள், லாக்அப் கூட்டு போ. சார், எனக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி அவங்கள நல்லா தெரியும். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசலாமா சார்? அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு உங்களை தெரியுமா? என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும் சார். நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுறேன் சார். அதெல்லாம் பேச முடியாது, நீங்க உள்ள போங்க. சார், ஒரு 2 நிமிஷம் சார். சார் நான் ஒரு 2 நிமிஷம் பேசுறேன். சரி பேசுங்க சார். அது அவங்க அட இருங்க சார், இங்க வர்றவங்க எல்லாருமே கலெக்டர் தெரியும், கமிஷனர் தெரியும் சொல்லதான் செய்வாங்க. போன் பண்ணட்டுமே, என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம். பேசுங்க. ஹலோ 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 மேடம், நான் செல்லம்மா பேசுறேன். என்ன செல்லம்மா, ஸ்டேஷன் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றீங்க? நான் இங்க ஒரு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். உங்க உதவி கேட்டுதான் இப்ப ஃபோன் பண்றேன். அப்படியா, சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்ன செல்லம்மா நீங்க, எதுக்கு அவசரப்பட்டு போனீங்க? ஒரு சின்ன விஷயம்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கல்ல, எதுக்கு நீங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? மேடம்,
காமெடி வந்து சொன்னான்னு விசாரிக்கத்தான் நான் போனேன். தேவையில்லாம பிரச்சனை ஆயிப்போச்சு. காமினியா? யார் அந்த காமினி? உங்க ஹஸ்பண்ட் கேஸ்ல அரெஸ்ட் ஆனாலே அவளா? அவளை பத்தி எந்த விவரமும் எனக்கு தெரியாது. ஆனா அவ தான் என் குழந்தை உயிரோட இருக்குன்னு வந்து சொன்னா. ஆமா செல்லம்மா, உங்களோட இன்னொரு குழந்தை உயிரோட தான் இருக்கு. மேடம், உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க ஹஸ்பண்ட் தான் வந்து சொன்னாரு. என் ஹஸ்பண்ட் சொன்னாரா? 10 நாளைக்கு முன்னாடி குழந்தைங்களை கடத்துற கும்பலை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். காணாம போன குழந்தைங்களை பத்தி பேரண்ட்ஸ் நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பிரஸ்ல இன்டர்வியூ கொடுத்திருந்தேன். அதை பார்த்துட்டு உங்க ஹஸ்பண்ட் வடமலை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு. விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, பிறந்த உடனேயே உங்களோட இன்னொரு குழந்தை காணாம போயிடுச்சுன்னு. ஏன் அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு உங்க ஹஸ்பண்ட் கோச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காமலே போயிட்டாரு. கூடவே அந்த கருப்பு இருந்தான். அந்த கருப்பு சொல்றான், குழந்தை காணாம போன விஷயம் செல்லம்மாவுக்கு தெரியவே கூடாது. எனக்கு வந்த கோவத்துல நல்லா திட்டி அமிச்சிட்டேன். ஆக்சுவலா இந்த விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னோட கசின் பிரதர் இறந்து போயிட்டான். அன்னைக்கு கொரியர் ஆபீஸ்ல உங்களை மீட் பண்ணப்ப கூட இத பத்தி எனக்கு சொல்லணும்னு தோணவே இல்லை. ஐ எம் சாரி செல்லம்மா. விஷயம் இவ்வளவு தூரம் போயிட்டதுனால சட்ட ரீதியா என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஐ எம் சாரி செல்லம்மா. உங்களை ஜாமீன்ல வெளியே எடுக்கிறதுக்கு லாயரை கன்சல்ட் பண்ணுங்க. தைரியமா இருங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்க குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. சரி. சார், நான் சொன்னா நீங்க நம்பல. சிவரஞ்சனி மேடமே சொல்றாங்க என் குழந்தை உயிரோட இருக்குன்னு. மேடம், உங்க குழந்தை உயிரோடயே இருக்கலாம். இப்போ அது பிரச்சனை இல்லை. நீங்க கத்தி எடுத்துட்டு அவங்களை கொலை பண்ண போயிருக்கீங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நேர்ல பார்த்து நான் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதான் கேஸ். கூட்டு போய் லாக்அப்ல போடுமா. வாங்கம்மா. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க மேடம். கண்டிப்பா சார். சார், ஒரு நிமிஷம். ஏன் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? இல்ல சார், நாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல. கேஸை வாபஸ் வாங்க போறோம். அப்பா என்ன சொல்றீங்க? என்ன கேஸை வாபஸ் வாங்குறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? இல்ல சார், என் பொண்ணு சினேகா எப்படியும் கடற்கரையான, அதாவது அவன் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணி போறான். கல்யாணத்துக்கு அப்புறம் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது இல்ல. நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இப்ப எந்த முகத்தோட இந்த வீட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னு அவர் கேட்பாரு. இவளுக்கு பிரச்சனை ஆயிரும். எதுக்கு இது? இருமா, ஏன் பகையை வளர்க்கணும்? அதுக்காகத்தான் சார். சார், நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, இப்ப நீங்களே கேஸை வாபஸ் வாங்குவீங்க. நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கோம்னு நினைச்சீங்களா? அதே வேற ஒன்றும் இல்லை சார், மனிதாபிமான அடிப்படையில் தான். இப்போ கூட அவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட பேசிட்டு போன வச்சாங்க இல்லையா? அப்போ என்ன சொன்னாங்க, குழந்தை உயிரோடு தான் இருக்கு அப்படின்னாங்க. ஆனால் அந்த குழந்தை எங்ககிட்ட தான் இருக்கிறதா தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க எங்ககிட்ட வந்து பேச்சு கொடுத்தாங்க. அவங்க பேச, நாங்கள் பேச, அப்புறம் வார்த்தை தடிக்க, அவங்களுக்கு குழந்தை எப்படியாவது வேணுமேங்கிற ஒரு ஆதங்கத்தில் கோபத்தில் கத்தி ஊற்றி விட்டாங்க. அவ்வளோதான் பாவம். மற்றபடி அதனால மன்னிச்சு விட்டுருங்க ஒரு தடவை, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இதே வேலையா போச்சு சார். யோ கான்ஸ்டபிள் சார், கதவு திறந்து அவங்களை கூட்டு வா. ஓகே சார். நீங்க ஏன் இது அவங்க கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்தாங்க, நீங்க கிளம்புங்க. இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க கிட்ட வாங்க. நீங்களே முடிவு எடுத்துக்காதீங்க.
ஆனந்த் சார், சொல்லுங்க சார். உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன செய்யணுமோ சரி 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 அதெல்லாம் கரெக்ட் இருக்கட்டும் சார், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கிளம்புங்க, போயிட்டு வாங்க. நன்றி. வாங்க. இன்ஸ்பெக்டர்னா இப்படி இருக்கணும். என்ன பாச்சு உங்களுக்கு? எதுக்காக கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குனீங்க? கோச்சிக்காதம்மா, உன் அப்பா எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? வீட்டுக்கு வா, நான் சொல்றேன். வண்டியில் ஏறு, கோச்சிக்காத, ஏறு, பா பா. வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். ஆனந்த், வண்டி எடு. சார் சார் என்னையா? என்ன சார் 100 ரூபா கொடுத்துட்டு போறீங்க? ஐயோ 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 ஐயோ, அடியே ஏண்டி எடுபட்டவள இப்படி நடு வீட்டுல உட்காந்து பால் கொடுத்துட்டு இருக்கவா? என் பிள்ளைக்கு நான் பால் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அடியே, அந்த கிழவன் வாராண்டி, நாங்க வந்த ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கான். அவன் வர்றதுக்குள்ள பேசாம புள்ளைய தூக்கிட்டு உள்ள போ. அடியே அடியே, புட்டி பால் கொடுத்தாவது தூங்க வை, போடி. புட்டி பால் ஒண்ணும் இல்லாம இல்ல, என் வீட்டுல இருக்கதான் செய்து. என் பிள்ளை குடிக்க மாட்டான். இப்ப மட்டும் நான் பால் கொடுக்கறத நிப்பாட்டினேன்னு வச்சுக்கோங்க, கத்தி ஊரையே கூப்பிட்டுருவான். அடியே அடியே, எடுபட்ட சிரிக்கி, இவன் கத்தி ஊரை கூட்டுவான், அவன் குடியவே கெடுத்து தொலைச்சிருவாண்டி. போ, 2 பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேனே, போ, உள்ள தூக்கிட்டு போ. நான் சொல்ற இடத்த விட்டு நீ ஊரெல்லாம் சுத்தி வந்தா சார், அதுக்கு நான் பொறுப்பா? இல்ல சார். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இவன் வந்து தொலைச்சிருவானே. சார் சார், ஏதாவது பார்த்து செய்யுங்க சார். அவ்வளவுதானே, கொண்டா. ஐயோ, வாரானே வாரானே. அடே மொக்க, போடா அந்த பக்கம். அடியே உள்ளார போடி, உள்ளார போ. அந்த கிழவன் வந்துட்டு இருக்காண்டி. அட சம்முவா சம்முவா, வாங்க, வாங்கம்மா. என்னடா வாங்குறது வீங்கிறது? அடே, அந்த ஈச்சி வர வந்துட்டு இருக்காண்டா. இவளை இந்த குளத்துல பார்த்தா கொன்னு கூறு போட்டுருவாண்டா. இவளை புள்ளைய தூக்கிட்டு உள்ள போ சொல்லு, போ சொல்லுடா. போக மாட்டேங்க. போக மாட்டியா? அடங்காத்தனமா பேசிட்டு இருக்கா. நான் பாத்துட்டேன், புடி. சார் சார் போய சார். போடி உள்ள. ஒரு பச்சை பிள்ளைக்கு பால் கூட கொடுக்க மாட்டீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாங்க? எத்தனை நாளைக்கு தான் அந்த ஆள் வராருன்னு என் குழந்தைய நான் மறைச்சு மறைச்சு வளர்த்துட்டு இருக்க முடியும்? முடியாதுங்க மாமா. ஏதாவது ஒரு முடிவு இன்னைக்கே இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும் மாமா. என்னால போக முடியாது, அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் சரிதான்மா, நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதை பத்தி யோசனை பண்றதுக்கு இப்ப டைம் கிடையாதுமா. அவங்க சொல்றத கேளுமா, போமா, உள்ள போமா. முடியாது மாமா. ஏமா இப்படி அடம் முடிச்சிட்டு இருக்க? அவர் வந்துட போறாருமா. எப்படி அழலாம் பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி எதுவும் இல்லையா? என்னால முடியவே முடியாது மாமா. இன்னைக்கே ஏதாவது முடிவெடுங்க. சரி சொல்லும், சரி சொல்லும். வாங்க மாமா. ஏன் மாமா அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. நான் உள்ள வரது இருக்கட்டும், குழந்தை யாருது? மாமாவோட வீட்டு குழந்தை. என்ன மாமா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நீ மாமா குழந்தைங்கிற, அவர் என்ன அக்கா குழந்தைங்கிறாரு. இந்த கழுவி பக்கத்து வீட்டு குழந்தைங்கிற. என்ன விளையாடுறீங்களா? யார நம்புறது, யார் பேச்ச நம்புறது, சொல்லுங்க. இவங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் மாமா. இது மாமா குழந்தை தான் இல்ல மாமா? ஆமா ஆமா, இது என் குழந்தை தான், என் குழந்தை தான். அப்போ நீ ஏன் அக்கா குழந்தைன்னு சொன்ன? ஆமா, இவ அக்காவை கல்யாணம் பண்ணதுனால இது அக்கா குழந்தை. அவ அக்காவை கல்யாணம் பண்ணதுனால நான் மாமா ஆயிட்டேன். ஆஹா, நீங்க நினைக்கிற மாமா இல்ல, அவ அக்காவை கல்யாணம் பண்ண ஒரு முறையில மாமா. அதத்தான் சொல்றேன். கேள்வி, அப்ப நீ ஏன் பக்கத்து வீட்டு குழந்தைன்னு சொன்ன? நாங்க 2 பேரும் என்ன சொல்ல போறோம்னு தெரியாம அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க மாமா. என்னது? இல்ல மாமா பக்கத்து வீட்ல தான் இருந்தாங்க, அதனால தான் அவங்க பக்கத்து வீட்டுல அவசரப்பட்டு தான் இருந்தாங்க.
சரி, யார் குழந்தை ஒண்ணா இருந்துட்டு போட்டோம். தானோ, இது உன் குழந்தை இல்ல இல்ல? நீ என்ன ஏமாத்துற இல்ல? என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டீங்க மாமா? உங்களை தவிர நான் வேற யாரும் மனசுல நினைச்சது கூட கிடையாது. அப்படிப்பட்ட என்னையவே நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல? தானோ, இல் எனக்கு கல்யாணமே வேணாம். நான் கன்னியாவே இருந்துட்டு போறேன். இனிமே என்ன பார்க்கவே வராதீங்க. இதுதான் கடைசி. எப்படியோ போறேன், போங்க. தானோ, தானோ, அம்மா, போகாதம்மா. சொல்றத கேளு. நில்லுமா. தானோ, நில்லுமா. சொல்றத கேளு தானோ. கதவு தரமா? தானோ, கதவு தர. நான் ஒரு முட்டாள்மா. தானோ, நான் உண்மையில சந்தேகப்படலம்மா. அந்த அர்த்தத்துல நான் கேட்கலம்மா. தானோ, அவசரப்படாதம்மா. மன்னிச்சிடுமா. நாங்க எந்த தப்பான முடிவுக்கு வந்துடாதம்மா. சொல்றத கேளுமா. கதவு தரமா? ராஜா இல்ல, வாமா. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க மேல உசரியா வச்சிருக்கா தெரியுமா? நானும் அவளையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் மேல ஆசை இல்லைன்னா கடைக்கடையா போய் இந்த புடவையை எடுத்துட்டு வருவானா? என்னங்க நீங்க பேசுறீங்க? ஈஸ்வரா, நீ பேசுனதெல்லாம் தப்பு. நீ முதல்ல இந்த இடத்தை விட்டுட்டு போ. போ போ போ. சரி சரி சரி. போடா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கூட்டிட்டு போ. வாங்க. போ போ. தானா, என் மவராசி எல்லாரும் போயிட்டாங்க. வா கண்ணு, கதவை திறடி என் செல்லம், என் தங்கம். வாமா வா, கதவை தர. இரு, நான் வந்துடுறேன். இரு, நான் சொல்றத கேளு. என்னடி இப்படி பண்ணிட்ட? இது பாரு, நான் சொல்றது மட்டும் கேளு. தனோ, என் மேல கோவமா? தனோ, உன்னை பார்க்கணும்னு ஆசையா ஓடோடி வந்தேன் தெரியுமா? ஆனா கையில குழந்தைய பார்த்த உடனே என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? என் நிலைமையில நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப? சந்தேகப்படாம இருந்திருப்பியா? சொல்லு. இன்னும் என் மேல கோவமா? என்ன மன்னிச்சிரு தானோ. நீங்க தான் மாமா என்ன மன்னிக்கணும். ஏன்டா அப்படி சொல்ற? என் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அத நான் கொஞ்சம் கூட புரியாம நீங்க இப்படி கேட்டதும் நான் சட்டுன்னு கோவப்பட்டு உள்ள போயிட்டேனே மாமா. நீங்க தான் மாமா என்ன மன்னிக்கணும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. இத பார், இனிமே உன் கண்ணுல இருந்த கண்ணீர் வரதா இருந்தா அது ஆனந்த கண்ணீரா தான் இருக்கணும். அடாடா, உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்கும்போது தில்லானா மோகனாபல்ல வர்ற சிவாஜி கணேசன் பத்மினி மாதிரியே இருக்கீங்க. அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட் மாமா. என்னடா? எனக்கு அந்த குழந்தைனா ரொம்ப உயிர் மாமா. ஏன் தெரியுமா? ஏ, அந்த குழந்தைய பார்த்தா உங்கள மாதிரியே இருக்குது மாமா. எந்த மாதிரியா? மெய்யாலுமா? பாத்தியா, நான் குழந்தை மாதிரி இருக்கேன்னு சொல்ற, கேட்டுக்கோ. அதனால மாமா அந்த குழந்தை நம்மளோடய இருக்கட்டுமா? வச்சுக்கலாம். அதனால என்னப்போ? அதான் குழந்தை இல்லைன்ட்டியே. உங்க அக்கா குழந்தையா இருந்தா யாரா இருந்தா நமக்கு என்ன, வச்சுக்கோ. நான் ஒரு பைத்தியம், வந்த வேலையை மறந்துட்டேன். இந்த முதல்ல இந்த புடவை எப்படி? அடுத்த வாரம் திருவான்மியூர்ல கல்யாணம் வச்சுக்கலான்னு இருக்கேன். சரிங்க, சிம்பிளா முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் சிங்கப்பூர் கிளம்பிடுறோம். எல்லாம் ரெடியா இருங்க. வரட்டுமா? வரட்டுமா? அண்ணி, உட்காருங்க. அண்ணி, கலைவாணி, இது என்ன வீடா சத்திரமா? கண்டவங்க எல்லாம் வந்து உள்ள நுழையறதுக்கு யார பாக்கணும்னாலும் வீட்டு வாசல்ல நின்னு பாத்துட்டு போக சொல்லு. அண்ணி, என்னடி உன் அண்ணனை ஏதாவது சொல்லுவேன்னு பயமா? அப்படி சொன்னா என்ன பண்ணுவாரு? தூக்குல தொங்குவாரா? தொங்கட்டுமே. வார்த்தைக்கு வார்த்தை நான் துரோகம் பண்ணிட்டேன் எவ்வளவு பேசுறீங்க? ஆனா நீங்க எல்லாரும் தாண்டி, உன்னைய தாண்டி நீங்க எல்லாரும் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. என்ன எவ்வளவு விஷயத்தை என்கிட்ட மறப்பீங்க? அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு பிறந்த இன்னொரு குழந்தை
உயிரோட இருக்குங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுடி. தெரியும் அண்ணி, நானே உங்ககிட்ட சொல்ல. பேசாதடி. எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு செத்துட்டாங்கிறது வாய் கூசாம சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசுல கொஞ்சமாவது ஈவரக்கம் இருக்கா? கலைவாணி, அதான் குழந்தை உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் ஏன் இங்க வந்து கத்திட்டு இருக்கா? போ சொல்லு, போய் குழந்தை கண்டுபிடிக்க சொல்லு. இத்தனை நாள் நீ சொன்ன பொய்ய நம்பி என் குழந்தை செத்து போயிட்டானு என் மனசுக்குள்ள நான் எவ்வளவு அழுந்திருப்பேன். பாரதிய பார்க்கும் போதெல்லாம் என் பொண்ணு உயிரோட இருந்திருந்தா இப்படிதான் சிரிச்சிருப்பா, இப்படிதான் அழுதுருப்பான்னு என் மனசுக்குள்ள புலங்கி போயிருந்தேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனைங்கிறது 10 மாசம் சுமந்து பார்த்தா தாங்கி தான் தெரியும். உன்ன மாதிரி ஈவேர்க்க இல்லாத ஆம்பளைக்கு இதெல்லாம் புரியாது. கலைவாணி, எதையுமே கேட்கிற மனநிலையில நான் இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லு. என் முகத்தை பார்த்து பேசு. உன்கிட்ட இருந்து இந்த பதில் தான் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். இது நான் எனக்காக எடுத்த முடிவில்லை. என் குழந்தைக்காக எடுத்த முடிவு. எப்போ என் குழந்தை உயிரோட இருக்காங்கிற விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சியோ, அப்பவே நீ ஒரு மனசாட்சி இல்லாத மனுஷங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். உடம்பு முழுக்க போய் பித்தலாட்டம் என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் உன் மனசுல இருக்கு. இப்படிப்பட்ட உன்கிட்ட என் குழந்தை வளர்ந்தா நிச்சயமா அவளும் உன்ன மாதிரி ஒரு மிருகமா தான் வளரும். அப்படி ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு தேவையில்லை. இனிமே பாரதி என் கூட தான் இருப்பா. ஏய் செல்லம்மா, ஏய் மரியாதையா வெளியே போடு. இங்க பாரு, என் குழந்தை மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. ஏய் செல்லம்மா, இல்ல என் குழந்தை மரியாதையா கொடு, நான் செத்துருவேன். இந்த நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாறுற ஆளு நான் இல்லை. உண்மையிலே உனக்கு பாசம் இருந்திருந்தா இவ்வளவு நாள் காணா போன என் குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லாம இருந்திருப்பியா? குழந்தையை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் இருக்கேன். இனிமே உனக்கு அந்த கஷ்டமும் வேண்டாம். அவளை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன், நானே வளர்த்துக்கிறேன். அண்ணி, பாரதி. அண்ணி, அண்ணி நான் சொல்றது கேளுங்க. பாரதி, அண்ணி, அண்ணி பாரதி. கொஞ்சம் நில்லுங்க அண்ணி. பாரதி, அம்மா, அண்ணி. பாரதி, அண்ணி, வண்டி உடனே எடுங்க. பாரதி, கொஞ்சம் பொறுங்க. பாரதி, பாரதி. அண்ணா, அண்ணா. அண்ணா. அந்த செல்லம்மாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பான். ஏய் கலைவாணி, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவன் தான் முடியாதவன், நீ தான் அவளை தடுத்து நிறுத்தி இருக்கணும். எப்படி தடுக்க முடியும்? அவங்க பெத்த புள்ளைய அவங்க தூக்கிட்டு போறாங்க, நம்ம என்ன சொல்ல முடியும்? பாத்தியாடா, வீட்டுக்குள்ளே ஒரு வினைய வச்சுக்கிட்டு இருந்தா அவளுக்கு எப்படா பயம் வரும்? ஏண்டா இதை இப்படியே விட்டுற போறியா? மாமா, உயிரோடு இருக்க குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னா எந்த தாய்க்கு தான் கோவம் வராது? செல்லம்மாக்கா கோவப்படுறது நியாயம் இருக்கு. தேவையில்லாம என் மச்சான் தூண்டி விடுறீங்க. சொன்னோண்டா, ஏன் சொன்னு யோசனை பண்ணி பாத்தியா? அந்த விஷயத்த சொல்லி இருந்தா செல்லம்மா மனசு தாங்காதுன்னு சொல்லிதான் என் பிள்ளைக்கு இருக்க நல்ல மனசு அதை சொல்லாம விட்டான். அது தப்பா? இப்ப சொன்னீங்கல்ல, இதே மாதிரி அக்கா கிட்ட பக்குவமா சொல்லிதான் புரிஞ்சிருப்பாங்கல்ல. ஆனா நீங்க தான் சொல்ல மாட்டீங்கல்ல. நான் அன்னிக்கிட்ட சொல்லாம் தாங்க வந்தேன், ஆனா அவங்க என்ன பேச விடலையே. அதான் சும்மாரு, பேச விட்டா பேசிருப்பியா? டேய் உடம்புல, இதெல்லாம் பேசி தீக்கிற பிரச்சனை இல்லடா. நான் போறேன்டா, அந்த குழந்தைய நான் தூக்கிட்டு வரேன்டா. அங்க யார் தடுக்கிறாங்கறத நான் பாக்குறேன்டா. ஏன் பொம்பளை அவ தூக்கிட்டு போவா, ஆம்பளை நம்மள தூக்கிட்டு வர முடியாதுடா. நான் போறேன்டா. சித்தப்பா இல்லங்க, நீங்க பிரச்சனை பெருசு பண்ண போறீங்களா? ஏய், பிரச்சனை யார் பெருசு பண்ணது? அவ பண்ணா, அவளை போய் கேளு. கவலைப்படாத உடம்புல, பாரதியை தூக்கிட்டு வரும்போது யார் தடுத்தாலும் சரிடா, நான் பாத்துக்கிறேன்டா. என்ன? டேய் சும்மா மச்சான், இந்த நேரத்தில் அவர் போனோம்னா பேச தெரியாம பேசி பெரிய பிரச்சனைக்கு விட்டுருவாரு. அக்கா வேற எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க.
வேணாம்னு சொல்லுங்க மச்சான். ஆமாண்ணே, சண்டை வேணாண்ணே. அப்புறமா அன்னைக்கிட்ட பக்குவமா பேசி நம்ம குழந்தைய வாங்கிக்கலாம். அப்படியே உங்க குழந்தை ஒருவேளை தரலைனாலும் பரவாயில்லண்ணே. முன்ன மாதிரி நான் குழந்தைய அப்பப்போ எடுத்துன்னு வந்து உங்களை காட்டிட்டு கொண்டு போய் கொடுத்துறேன். அவரை போவேணான்னு சொல்லுங்கண்ணே. ஆமா மச்சான், பிரச்சனை பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறது அவ்வளவு சரியா பண்ணல. வேணான்னு சொல்லுங்க மச்சான், போவேணான்னு சொல்லுங்க மச்சான். சொல்லுங்க மச்சான், நீங்க தயவுசெய்து. என்னடா இவங்க பேச்ச கேட்டுட்டு என்ன போவானான்னு சொல்றியா? இங்க வாங்க. என்ன இங்க வாங்கன்னு சொல்றேன்ல. என்ன என்னடா என்ன? அந்த குழந்தை அங்கேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போனா. நான் கெஞ்சி கேட்டும் குழந்தைய கொடுக்காம தூக்கிட்டு நிக்காம போயிட்டா. எவ்வளவு எவ்வளவு திமிரு இருக்கு அவளுக்கு. என் குழந்தை என்கிட்ட வளர்ந்தா மிருகமா வளருமா? பாக்குறேன் அந்த குழந்தை அவகிட்ட எப்படி வளருதுன்னு பாக்குறேன். என் குழந்தை மேல எனக்கு பாசம் இல்லையா? அவளை பழி வாங்கறதுக்காக தான் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நாடகம் போட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்தானா. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தா அவ திரும்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சண்டை போட்டு என்ன அவமானப்படுத்துவான். இல்ல இல்ல, இனிமே நான் அவ முகத்தை பார்க்கவே மாட்டேன். அவ அப்படியே இருக்கட்டும். இனிமே இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் அங்க போகக்கூடாது. அவளும் எந்த காரணத்தை சொல்லிக்கிட்டும் இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. மச்சான், இப்படி யாராலும் கோவப்பட்ட எப்படி? ஏதோ உங்களுக்குள்ள இருக்க கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நீங்க ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தேன். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். சபாஷ், நீ எடுத்த முடிவு சரியான முடிவுடா. ஆனா குழந்தை ஏன் அங்க விட்டு வைக்கணும்? ஒரு குழந்தை தானே அவகிட்ட இருக்கு, இருக்கட்டும். இன்னொரு குழந்தையோட முகத்தை அவ பார்த்தது கூட இல்ல. அவளுக்கு முன்னாடி அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு அது அவளுக்கு எதிராக நான் வளர்க்க போறேன். என்ன அவமானப்படுத்தினதுக்கெல்லாம் நான் திரும்ப கொடுக்க போற பதிலடி அதான். வார்த்தையோட நிறுத்தினாதடா, செயல்ல காட்டு. அப்பதான் அந்த செல்லம்மாக்கு புத்தி வரும். மச்சான், அவர் பேச்சதை கேட்காதீங்க, சொன்னா கேளுங்க மச்சான். மாப்ள, உங்க அக்கா மேல உங்களுக்கு பாசம் இருந்தா நீங்களும் என்னை விட்டுட்டு அங்க போலாம். கலைவாணி, இத உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உடனே எடுத்துருங்க. எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமே நான் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க தலையிட்டு எனக்கு புத்தி சொல்றத நான் விரும்பல. நான் தேவையா அவ தேவையான சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க அவ தேவையான முடிவு எடுத்துட்டா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். ஆனா ஒண்ணு, அந்த நிமிஷத்துல இருந்து நீங்களும் எனக்கு எதிரிதான். யோசிச்சு முடிவெடுங்க. செருப்பால அடிச்ச மாதிரி இருந்திருக்குமே என் பையன் சொன்னது. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன் மாமா, செல்லம்மாவை காலையிலேருந்து ஆளே காணும், எங்க போனானே தெரியல. எனக்கு தெரியாதம்மா, நான் வேற வேலையை வெளியே போயிட்டு வர்றேன். கார்மெண்ட்ஸ்ல இருந்து ஏதாச்சும் போன் வந்திருக்குமா? உனக்கு தான் செல்லம்மா பத்தி தெரியல. அங்க ஏதாச்சும் பிரச்சனைனா இருக்கிற வேலை அப்படியே போட்டு போயிடுவா, வந்துருவாமா. கடைக்கு போனா கூட சொல்லிட்டு தான் போவா, எங்க போனான்னு தெரியலையே. வந்துருவாமா.
வந்துட்டா. வா செல்லம்மா. யாரோட குழந்தை இது? என் குழந்தை. உனக்கு குழந்தை எப்ப பிறந்துச்சு? அம்மா ரத்தன அழகா மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாரு. இல்லையே, யாரு இது? அழறாமா, போய் பாருமா. அங்க போயிட்டு வரேம்மா. செல்லம்மா, நீ பாரதி ஞாபகமாவே சாப்பிடாம தூங்காம தவிக்கிறத பார்த்த போது நானே போய் குழந்தைய தூக்கிட்டு வரலான்னு நினைச்சம்மா. இப்ப நீயே போய் கூப்பிட்டு வந்துட்டியா? குழந்தைய அவங்க சந்தோஷமா தானே கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவங்க எப்படி கொடுத்து அனுப்புவாங்க? நான் தான் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டேன். ஏம்மா, மாப்பிள்ளை கூட ஏதாச்சும் பிரச்சனையா? இனிமே அவர் அப்படி கூப்பிடாதீங்கம்மா. என்னம்மா, என்ன நடந்துச்சு? இனிமே நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. என்ன செல்லம்மா, நீ என்ன சொல்ற? அப்பா, எனக்கு 2 குழந்தை பிறந்துச்சுல. ஆமா, அதுல ஒரு குழந்தை இல்ல, அந்த குழந்தை இறந்துட்டு தான் நாம இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தோம். ஆனா உண்மை அது இல்ல. என் குழந்தை உயிரோட இருக்குப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அந்த விஷயமே எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அதோ யாரோ காமனிங்கிற ஒருத்தி என்கிட்ட வந்து சொன்னனால தெரியும். காமனியா? யாருமா அது? அவ யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஸ்னேகா தான் குழந்தைய கடத்தி வச்சிருந்தானு அவ என்கிட்ட சொன்ன. நான் போய் ஸ்னேகா கிட்ட கேட்டேன். அவ எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற. விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சுப்பா. அங்கேயும் அவளை வச்சு விசாரிச்சாங்க. இல்லவே இல்லைன்னா அவ சாதிக்கிறான். சரிம்மா, ஒருவேளை நீ சொல்ற அந்த காமனிங்கிற பொம்பளை உனக்கும் ஸ்னேகாவுக்குள்ளார பிரச்சனை உண்டு பண்ணுங்கிறக்காகவே இதை சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏப்பா, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. அப்புறம் எதுக்காக எனக்கு பிரச்சனை பண்ணணும்னு அவன் நினைக்கணும்? அதுதான் எனக்கும் புரியலம்மா. அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? காமனிய கையோட கூட்டிட்டு போயிருக்கணும், ஸ்னேகா முன்னாடி நிக்க வச்சிருக்கணும். இவ சொல்றதெல்லாம் உண்மையான நீ கேட்டிருக்கணும். அப்பதானே அந்த குழந்தை உயிரோட இருக்கா இல்லையா நமக்கு புரிஞ்சிருக்கும். சரிம்மா, இப்ப அந்த பொண்ணு காமனி எங்க இருக்காங்கிற ஆச்சு உனக்கு தெரியுமா? தெரியலப்பா. என்னம்மா இது? இல்லப்பா, அந்த அவசரத்துல என்ன ஏதுன்னு நான் கேட்கல. ஆனா என்னோட சந்தேகம் எல்லாம் அந்த ஸ்னேகா மேலதான். என் குழந்தை காணாம போனதுக்கு அவளுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குப்பா. ஒரு நாள் நான் ஏகேவை பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அப்ப அந்த ஸ்னேகா அங்க வந்திருந்தா. அப்ப அவ என்கிட்ட சொன்னா, உன் துருப்பு சீட்டு என் கையில இருக்குன்னு. அப்பவே அவ என்கிட்ட சவால் விட்டா. கண்டிப்பா அவளுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஏமா, யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ இப்படி கோவப்படுறது நியாயமே இல்லம்மா. முதல்ல நாம அந்த காமனியை கண்டுபிடிப்போம், அவளை கூட கூட்டிட்டு போய் நேர்ல விசாரிப்போம். அப்பதானே அந்த குழந்தை உயிரோடு இருக்கா இல்லையான்னு தெரியும். இல்லப்பா, என் குழந்தை உயிரோட தான் இருக்கு. அத எப்படிமா நீ அவளை ஆணித்தரமா சொல்ற? குழந்தையோட அப்பாவே சொல்றாரு. அந்த ஆளுக்கு எல்லா உண்மையும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் இத்தனை காலமா அவர் சொல்லாம மறைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லப்பா, கற்பூக்கம் கலைவாணிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சோ இவங்க என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்கப்பா. அவங்க சொல்லோட நினைச்சிருக்காங்க, இவர் சொல்ல வேண்டாம்னு சொல்லி தடுத்திருக்காரு. வேற யாரு என்ன ஏமாத்திருந்தாலும் பரவாயில்லப்பா, புருஷனே என்ன ஏமாத்திருக்க. என் மேல ரொம்ப பாசமா உயிரா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அவர் சொன்ன போய் உண்மையை நம்பி இத்தனை நாள் நான் வேதனையோட வாழ்ந்துட்டு இருந்தேன். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கால, அவளை நாம ஏமாத்துறோன்னு ஒரு நாள் ஒரு பொழுது அவர் முகத்துல ஏதாவது கண்டுபிடிக்க முடிச்சதா? அந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டாருப்பா. செல்லம்மா, இப்பதான் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு எப்படியாவது மாப்பிள்ளையும் உன்னையும் சேர்த்து வச்சிடலான்னு நம்பிக்கையோட இருந்தம்மா. இப்ப அந்த நம்பிக்கையே போச்சுமா. வேண்டாப்பா, வேண்டாம். இனிமே அவரே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்னா சேர்ந்து வாழணும்னு சொன்னா கூட
நான் அவரோட சேர்ந்து வாழ்றதா இல்லப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். செல்லம்மா, என் குழந்தை உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சு என்னால சந்தோஷப்பட முடியலப்பா. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது என் குழந்தைய தேடி போய் கண்டுபிடிச்சிருப்பேன். இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? யார்கிட்ட போய் கேட்பேன்? என் குழந்தை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தும். செல்லம்மா, அழாதம்மா. எங்க இருந்தாலும் அந்த குழந்தை நல்லபடியா தான் இருக்கும். சீக்கிரமா தேடி நாம கண்டுபிடிச்சிடலாமா? தைரியமா இருமா, அழாதம்மா. என்ன செல்லம்மா, ஏம்மா அழற? அழாத. அத்தைகிட்ட சொல்லு, அழாதன்னு சொல்லு. கண்ணு தொடச்சு விடு. அழாதீங்க, அழாதீங்கன்னு சொல்லு. சொல்லு செல்லம்மா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் கனவுல கூட நினைக்காத விஷயம். என் இன்னொரு குழந்தை. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலையே. உங்க பார்வையில நான் ஒரு விஷயத்தை தேடி தவிக்கிறது ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட எல்லாத்தையுமே சமமா எடுத்துக்கிறதுக்கு நான் உங்க மாதிரி இல்லை. ரத்தமும் சதையும் உறவும் பாசத்துக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனா. நீ, நான், இந்த உலகம் எல்லாமே மாயை தான் செல்லம்மா. உங்களுக்கு வேணா இந்த உலகமே மாயமா இருக்கலாம். ஆனா எனக்கு என் குழந்தை தான் உலகமே. இப்ப அவளை மாதிரி இன்னொரு குழந்தை இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா? நான் எப்படி அவளை தேடி கண்டுபிடிப்பேன்? இப்ப அந்த குழந்தை உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் அந்த குழந்தை முகத்தை கூட பார்த்தது இல்லம்மா. இருந்தாலும் அவளை நான் நிச்சயமா தேடி கண்டுபிடிச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அது வரைக்கும் அவ இருக்கிற இடம் நல்ல இடமா இருக்கணும். அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் நீங்க தரணும். இந்த தீர்த்தத்தை உன் பூஜை மரத்துல வச்சு உன் கையில இருக்க இந்த பூவை அந்த தீர்த்தத்துல போட்டு வை. இந்த பூ வாடுறதுக்குள்ள உன் குழந்தை உன் கையில கிடப்பா. என்னமா சொல்றீங்க? உன் குழந்தை உனக்கு ரொம்ப பக்கத்துல தாமா இருக்கா. சீக்கிரமா உனக்கு கிடப்பா. நீ கவலைப்படாத.
நான் சொன்ன மாதிரி செய். நம்பிக்கையோட போயிட்டு வா. நிறுத்து நிறுத்து. இங்கேயே இருப்பா, இப்ப வந்துடுறேன். சரிங்க சார். அப்பா நல்ல இடம். அப்பா நமஸ்தே. ஆவோ பேட்டி சார். பைட்டுக்கிறதுக்குலாம் டைம் இல்லை, நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்க. ஆ, நான் ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது. நான் வந்தது என் பொண்ணுக்கே தெரியாது. முதல்ல இது எப்படி கியா சார்? 5 லட்சம் இருக்கு. எல்லாம் உனக்கு தான். இவ்வளவு மாலி எனக்கே வா. சுக்ரியா. நீ செஞ்ச உதவிக்கு ஏதோ என்னால முடிஞ்சது. நீங்க இவ்வளவு மால் தருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பாரு, நான் என் பொண்ணு மாதிரி இல்ல. எனக்கு நன்றியோட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவேன். என் பொண்ணு சிநேகம் அப்படித்தான் இருந்தா. ஆனா அவளுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால அடிக்கடி கோவப்பட்டுறான். அப்புறம் நான் சொன்ன மாதிரி 5 லட்சம் ரூபா உனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். எப்ப போறேன்? அரே சார், எனக்கு தேவையான மால் கிடைச்ச உடனே நான் ஊர்ல செட்டில் ஆயிடலாம் தான் நினைச்சேன். அதான் கிடைச்சிருச்சுல்ல. இனிமேல் இந்த ஊர்ல எனக்கு என்ன வேலை? மேய்ச்சல்த்தியும். ஓஹோ. அம்மா, பெட்டி படுக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆட்டோ இஸ் வெயிட்டிங். நான் வேணா உன்னை பஸ் ஸ்டாப்ல கொண்டு விட்டு போயிடுறேன். மேய்ச்சல்த்தியும் சார். அப்படியா? அப்புறம் சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன, அந்த நோட்டு டூப்ளிகேட்டா ஒரிஜினல் சந்தேகமா? எல்லாம் ஒரிஜினல் தாமா. இல்ல சார், நான் உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்னேகா கிட்ட பேசுனீங்க. ஆமா. என்ன வெளியில அனுப்பிச்சிட்டு ஸ்னேகா கிட்ட எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. எல்லா விஷயத்தையும் நான் செல்லமாட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது நீங்களே வீடு தேடி வந்து செல்லம்மா குழந்தை விஷயத்த செல்லமாட்ட சொல்லுன்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? அது ஒண்ணு இல்லம்மா, உனக்கு பணம் கொடுக்கறது என் பொண்ணு சினேகாவுக்கு பிடிக்கல. அதனாலதான் உனக்கு பணம் கொடுக்கறது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு என் பொண்ணுகிட்ட சொன்னேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு நான் நன்றியோட இருப்பேன். அதான் இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஓஹோ, அப்போ செல்லம்மாவோட விஷயம்? செல்லம்மாவோட குழந்தை என் கண்காணிப்புல தான் இருக்குங்கிற விஷயம் செல்லம்மாவுக்கு தெரியணும். ஓஹோ. ஆனா முழுசா எதுவும் தெரியக்கூடாது. அப்பதான் இதை வச்சுட்டு நான் செல்லம்மாட்ட ஒரு கேம் ஆட முடியும். அதனாலதான் உன் மூலமா செல்லம்மாவுக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரியணும்னு நான் சொல்லி அனுப்புனேனோ அதை நீ கரெக்டா செஞ்சு முடிச்சிட்ட. எனக்கு அது போதும்மா. இப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? எல்லாத்தையும் முழுசா சொல்லிட்டா அதுல சுவாரஸ்யமே இருக்காது. அதனால உனக்கு இப்ப சொன்ன வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். மத்ததெல்லாம் நடக்கும்போது நீயே தெரிஞ்சுப்ப. நான் தான் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போறேன்ல, எனக்கு மட்டும் அந்த ரகசியத்தை சொன்னா என்னவா? ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் ரகசியம். ஓ, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும். உடனே ஊரை விட்டு காலி பண்ணிப்போ. இப்ப நான் கிளம்புறேன். வரட்டுமா? நமஸ்தே. நமஸ்தே. சுமஸ்தே நகரியா? இல்ல 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 இல்ல, நமஸ்தே சுக்ரியா. ஹிந்தி தோட மாடு. வரேன். நல்லா இரு.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.